ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே. ஸோ எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஆக்சுவலி நைட்லாம் தூக்கமே இல்லை, 12 o'clock ஆகிடுச்சு. மார்னிங் 4 o'clockலாம் தூக்கம் போயிடுச்சு. சரி எந்திரிச்சு வந்து நம்ம ஏதாவது அரிசிலாம் ஊற வைக்கலான்னு பண்ணி பார்த்தா 5:30. பட் பயங்கர வெளிச்சமாகிடுச்சு. ஒரு வேளை கிளாக் தான் தப்பாக காட்டுதோன்னு சுற்றி எல்லா கிளாக்கையும் நான் பார்த்துட்ருந்தேன். டைம் வந்து 5:30 தான் ஆகுது. சரி வாங்க நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த இயர்லி மார்னிங் அந்த பேர்ட்ஸு இதெல்லாம் இதோட சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் கிட்ஸை வந்து எப்படி நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 5:30க்கெலாம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 5:30 பார்த்து 2 மாதம் ஆகுது. 5:30 6 o'clock அதெல்லாம் பயங்கர வெளிச்சமாக இருக்குது. ஓகே, கிச்சன் இதை சொல்லியிருந்தேன் இல்லையா, நீ இஷ்யூக்கு வந்து சுடு தண்ணி ஒத்தரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஃபிசியோதெரப்பியில். 3 வேலையான சுடு தண்ணி ஒத்தரம் கொடுக்கணும். ஹாட் வாட்டர் கம்ப்ரெஷன். பால் வச்சாச்சு. ஒரு இடத்துல முட்டை வேகுது. அரிசி அவ்வளோ முட்டை வச்சிட்டோன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டே குழந்தைங்களுக்கு அதை விரும்பி சாப்பிட்ருவாங்க, ப்ராப்ளமே இல்லை. ஓகே, நான் லஞ்சு பேக் பண்ணும்போது நான் சொல்கிறேன், திரும்ப வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய டயட்டில் வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே என்னது அஜ்வைன் வாட்டர், ஓம தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அது ஒரு டம்ளர் காலையில் எழுந்திரிச்சோடனே குடிச்சிடணும். ப்ளஸ் டேட்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டயட் வேணும், ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா இப்போ மார்னிங் டாஸ்க்கே வந்து 6:30க்கு அவங்கள எழுப்புறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ நம்ம லஞ்சு பேக் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ, பன்னீர் ஃப்ரை, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்தையும் வச்சுட்டு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வச்சாச்சு. மேலே வந்து சாலடு, குக்கும்பர் அண்ட் வெள்ளரிக்காய், கேரட் அண்டு குக்கும்பர், பொமக்ரானட். மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு பன்னீர் வந்து ஸ்கூல் பஸ், இந்த இயர்லேருந்து ஸ்கூல் பஸ். ஸோ அது ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸ்க்காக பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். லஞ்சு முடித்த உடனே அடுத்து அவங்கள கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு டே முடிஞ்சது, அனுப்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான். அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது. பாய். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.